வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, இப்போ 12th எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. 12th முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜஸில் அட்மிஷன் போடணுன்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே நான் அப்போ சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணும் போது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு காலேஜில் சீட் கிடைக்காம இருக்கும், நிறைய இஷ்யூஸ் ஆகும். ஸோ இப்போமே இதுதான் உங்களுக்கு சரியான டைம். இப்போ தான் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பி இந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கா, இல்லைன்னா நமக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும், அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லைன்னா நீங்கள் உடனே ஒரு இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் என்னதுன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எல்லாத்தையும் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். அப்டேட்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ அதில் கொடுத்து மாற்றணும். அதே மாதிரி பயோமெட்ரிக், இந்த நிறைய ஃபிங்கர் டிப்ஸு உங்கள் எல்லாமே டிஜிட்டலாகவே இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை மாற்றணும். அது போஸ்ட் ஆஃபீஸு, இப்போ இசேவை மையத்தில் பண்ணுறாங்களான்னு தெரியல, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் கார்டு அப்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் முன்னாடி சின்ன பிள்ளையில் இருக்கும் போது ஆதார் கார்டு வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங். செகண்டாக டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அதுவே டிஜிட்டலாக உங்கள் கியூஆர் கோட் உங்கள் ஃபோட்டோவோட வர்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட், டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் மேலே ஆகலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே டிஜிட்டல் இது பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இது மாதிரி எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. பிகாஸ் இதுவுமே காலேஜஸில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு, பேங்க் அக்கௌண்ட். மெயின் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு எந்த ஸ்காலர்ஷிப்லேருந்து என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எது பண்ணனாலும் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் அக்கௌண்ட்டு இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸோடது வச்சுருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரைவேட் பேங்கோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேயோ எதுலேயோ ஒன்றில் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 4th ஒன், ஒரு ஆக்டிவான ஒரு ஃபோன் நம்பர். அது உங்களுக்கா பேரண்ட்ஸ்க்கா ஏதோ ஒன்று. அதே மாதிரி இமெயில் ஐடி. இதுவும் இந்த ரெண்டுமே நீங்கள் காலேஜஸில் ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் முடிக்கிறது தண்டிலும் இது கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேரண்ட்ஸோட நம்பர் அது எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. எந்த ஓடிபி ஷேர் பண்ணனாலும் எது பண்ணனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடிலாம் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ ஒரு கரெக்டான ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக உங்கள் நேம் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பாஸ்வேர்டும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5th ஒன், இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ். இது உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் இசேவை மையத்து மூலயமா இது அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துடும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் மெயின். ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணும்போது இதுவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா 6th ஒன்று, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். இப்போதைக்கு உங்களுக்கு 10th மார்க் ஷீட் இருக்கும், பிரச்சனை இல்லை. 12th மார்க் ஷீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் 12th மார்க் ஷீட் ரிசல்ட் ஒரு கொஞ்ச நாள் கழித்து உங்கள் காலேஜில் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு மெயின் சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு ப்ரொவின்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு 90 டேஸ்க்கு வேலிடாக இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் காலேஜஸில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இது ஒரு சில இடத்துல கேட்குறாங்க, உங்கள் காலேஜஸில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அட்டண்டன்ஸ். இதுவுமே நிறைய காலேஜஸில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில காலேஜஸில் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜஸில் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் உங்கள் காலேஜஸில் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து 8th ஒன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. உங்கள் ஃபோட்டோ
இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீட்டாக வந்து ஒரு பிளெயின் ஷர்ட் இல்லைனா ஒரு நார்மல் ஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஒரு 12 ஃபோட்டோ 10 ஃபோட்டோக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பழைய ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து காலேஜஸில் ஜாயின் பண்ணும்போது இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது போக என்ன கேட்பாங்கன்னா டிசி கேட்பாங்க. டிசி வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் அப்புறம் வரும். அதுவுமே வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து இதுக்கு அடுத்து வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு உண்டு. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தான் முதல் பட்டதாரி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் இது வந்து மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது இருந்தது அப்படின்னா ஒரு ஃபீஸில் வந்து ஒரு 10,000 to 15,000லேருந்து 25,000 வரைக்கும் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின் திங் இது தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கிடணும். ஸோ இது எல்லாம் தான் மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் ஒன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இசேவை மையத்தில் உடனே அப்ளேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டாப் 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 10 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அதுக்கடுத்து வரும். இதுக்கடுத்து 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் ஆஃப்டர் 12th அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.